வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 4. என்ன நீ அண்ணா தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு என்று மணியிடம் வினம்பியவாறு அங்கே வந்தாள் மெருனா. எல்லாம் மத்தியானம் இந்த செய்தி பத்தி தான் கவலையா இருக்காரு. இதுல கவலைப்பட என்ன இருக்கு? உண்மையை சொல்லணும்னா இது நம்ம சந்தோஷமா கொண்டாட வேணாமா? இப்படிப்பட்ட அரக்கனுக்கு இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்கத நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மக்களும் நிச்சயமா இதை வரவேற்கத்தான் செய்வாங்க என்றாள் மெரு குதூகலமாக. ஏய், 2 பேரும் கொஞ்சமாவது இந்த துறையில இருக்கிற பக்குவத்தோட பொறுப்புணர்வோட உறந்து பேசுங்க என்றார் ஜெய் எரிச்சலுடன். பக்குவமாவது பொடலங்காயாவது, எங்களை பொறுத்தவரை பெண் குழந்தைகளையோ சிறுமிகளையும் இளம் பெண்களையோ வக்ரம் பிடிச்சு பாலியல் ரீதியா துன்புறுத்தி துடிக்க வச்சு கொல்றவங்களை சும்மா விடக்கூடாது. இம்மாதிரிதான் எந்த வழியிலையாவது கடுமையா தண்டனை கொடுக்கணும் என்று மணி கோபமாக கூற விழிகள் சிவக்க மெருனாவும் அதை ஆமோதித்தாள். நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரி அண்ணி. மதியமே இந்த கேஸ பத்தி நான் முழுசா ஆராய்ச்சி பண்ணிட்டேன். 6 மாசத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்திய உறவுக்கான ஒருத்தனை இந்த மாதிரி துன்புறுத்தி கடைசியில அவளை தற்கொலை வரைக்கும் போக வச்சிருக்கான். அவ செத்து 20 நாள்ல போலீஸ் காவல் அப்புறம் நீதி விசாரணையில இருந்து தப்பிச்சு நிபந்தனை ஜாமீன்ல வெளியே சுத்தினானே, அவனும் இதே மாதிரி அடுத்த 1 மாசத்துல தாக்குதலுக்குள்ளானா. எனக்கு என்னவோ அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு தோணுது. ஒருவேளை இந்த மாதிரி விஷயத்துல பாதிப்புக்கு ஆளான யாராவது இந்த வேலையை கையில எடுத்திருப்பாங்களோ? அதைத்தான் நானும் சொல்ல வரேன். 95% முந்தைய குற்றவாளிக்கு நடந்த தாக்குதலும் இப்போ நடந்த தாக்குதலும் ரெண்டும் நல்லா ஒத்து போகுது. நீங்க குற்றவாளிக்கு கிடைச்ச தண்டனையை பற்றி மட்டுமே நினைச்சு சந்தோஷப்படுறீங்களே, இத நிகழ்த்திய அதாவது அந்த மர்ம நபருக்கு வரப்போகும் ஆபத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? எனக்கு அதான் கவலையா இருக்கு. இவ சொல்ற மாதிரி பாதிக்கப்பட்டவரா இருந்து இந்த மாதிரி குற்றவாளிகளை பழி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லாம பெண்களுடைய பாதுகாப்புக்கு எதிரா மாறி வர்ற இது போன்ற சமூக சீர்கேடுகளை கண்டு பொங்கி எழுந்து பொதுநலவாதியா இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே அவருக்கு ஆபத்துலதான் வந்து முடியும். இதுல ஈடுபடுறது ஆனா இல்லைன்னா பெண்ணான்னு எனக்கு தெரியல. சட்ட ரீதியாவும் சிக்கல்களை சந்திக்கணுமே. இதுவரை நடந்த இந்த 2 தாக்குதல்களும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த குற்றவாளிகள் நடந்திருக்கிறதுனால அவங்களுடைய குடும்பத்தினர் இதை பத்தி பெருசா தேடி அலைஞ்சு துப்பு தொலைக்கிற அளவுக்கு துணிஞ்சு காரியத்துல இறங்க மாட்டாங்க. ஆனா இதையே தொடர்கதையாகி எங்காவது பெரிய இடத்துல அந்த நபர் கை வச்சா அது நிச்சயம் அவருக்கு அபாயகரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நெற்றியை தேய்த்தவன், இந்த நாட்டுல நல்லவங்களை எங்க நிம்மதியா வாழ விடுறாங்க? அரசியல்வாதிகள் சுயநல லாப நோக்கிற்காக நாட்டோட வளத்தை சீர்கெடுக்க போடப்பட திட்டங்களையும் தொழில்களையும் நிறுத்த கோரி எத்தனை சமூக ஆர்வலர்கள் பல்வேறு ஊர்கள்ல போராட்டங்களை நடத்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க கதையெல்லாம் என்ன ஆனது? ஏதோ ஒரு வகையில அதிகாரம் படைச்சவங்களால பாதிப்புக்குள்ளாகி அடுத்தடுத்த காரணங்கள் தேடி குற்றம் சாட்டப்பட்டு சிறையில தள்ளப்படுவதும், போராட்டங்கள் அப்போ வன்முறையை தூண்டி அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு அவங்கள சுட்டு தள்ளுறதும், அதுக்கு மேல ரவுடிகளை ஏவி விட்டு வெட்டி கொள்வதுமா எத்தனை கொடுமைகள் இங்க நடக்குது. இத பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன என்றான் அவர்களிடம் திரும்பி கோபமாக. அவன் சொல்லில் பெண்கள் இருவரின் முகமும் அந்நபரின் எதிர்காலம் குறித்து கவலையை தத்தெடுத்திருக்க, எந்த ஒரு விஷயத்திலையும் தற்காலிக முடிவு மட்டுமே கண்டுபிடிச்சு ஆனந்த கூத்தாடக்கூடாது. எடுக்கிற வேலை எதுலையும் தொலைநோக்கு பார்வை இருக்கணும். இல்லாமலா குற்றவாளிகள் குறிச்ச முழு தகவல்களையும் வெளியிடுவது தொடர்பா நீ இணையதளம் ஒன்று ஆரம்பிக்க போறேன்னு சொன்னப்போ அதை தடுத்து அதோடைய உரிமை எல்லாத்தையும் என்னுடைய போலி அக்கவுண்ட்ல ஆரம்பிச்சு உங்க 2 பேரையும் பின்னால் இருந்து ஆபரேட் பண்ண சொல்லியிருக்க என்று ஜெய் கேள்வி எழுப்ப மெருவிற்கும் அன்றைய நாள் நினைவிற்கு வந்தது. முதலில் மிருணாளினிக்கு இந்த யோசனை வர காரணமே 10 வருடங்களாக ஒரே ஆள் பல பெயர்களில் வெவ்வேறு ஊரில் வசித்து வந்த 5 இளம் பெண்களை அடுத்தடுத்து சுலபமாக ஏமாற்றி திருமணம் செய்து வந்தது தெரிய வந்த பொழுதுதான் உண்டான அதிர்ச்சி. இன்றைய நவீன தொழில்நுட்ப காலகட்டத்தில் வசிக்கின்ற நம் மக்கள் இத்தகைய விஞ்ஞானம் இணையதளங்கள் வசதி இருந்தும் இப்படி ஏமாந்து போகிறார்களே, இதை தடுப்பதற்கே வழியே இல்லையா என்று குமுறிய நேரம் அவளுக்குள் தோன்றியதுதான் இப்படிப்பட்ட குற்றவாளிகளை பொதுமக்களுக்கு சரியாக அடையாளம் காட்டவென்று தனிப்பட்ட இணையதளம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்பது. நாடு முழுவதும் இணையத்தில் எத்தனையோ குற்ற செய்திகளை பகிரும் தளங்கள் இருந்தாலும் அவை 1000தோடு ஒன்றாக இந்த செய்தியை பகிர்ந்துவிட்டு அடுத்த செய்திக்கு போய்விடும் பொழுது
முந்தைய குற்றத்தின் தகவல்களும் குற்றவாளிகளின் புகைப்படங்களும் எங்கோ ஒரு மூலையில் ஒதுங்கி மறைந்து விடுகிறது. அப்படியல்லாமல் இத்தகைய குற்றவாளிகள் தொடர்பாக பெண்களுக்கு விழிப்புணர்வு தகவல்களையும் ஒரு எச்சரிக்கை உணர்வையும் நிரந்தரமாக வழங்குவதற்கு வசதியாக இவற்றை மட்டுமே பதிவேற்றம் செய்யும் தளம் ஒன்றை துவங்க நடவடிக்கை மேற்கொண்டாள் மெரினா. இதற்காக தளத்திற்கு தேவைப்பட்ட தென்னிந்திய மாநிலமெங்கும் பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபட்ட மற்றும் ஈடுபட்டு வரும் குற்றவாளிகளின் தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் குறித்து ஜெய்சங்கரிடம் இவள் செய்திகள் சேகரிக்க முயன்ற பொழுதுதான் அவன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான். எப்பொழுதுமே தான் எடுத்துக்கொள்ளும் வேலைகளில் தனது பாதுகாப்பை முதலில் உறுதி செய்து கொண்டு அதற்கேற்றவாறு திட்டமிட்டு சமூக பொறுப்புணர்வு மிக்க செயல்களில் ஈடுபடுபவன் அதையே தன்னை சுற்றி உள்ளோருக்கும் அறிவுறுத்துவான். இறுதியில் அவன் வாதமே வென்று போலியான ஐடியில் விழித்தெழு பெண்ணே .com துவக்கப்பட்டு அனைத்து தகவல்களையும் சேகரித்து குற்றவாளிகளை பற்றிய செய்திகளையும் புகைப்படங்களையும் பதிவேற்றம் செய்யும் பொறுப்பை பின்புலத்திலிருந்து பெண்கள் இருவரும் பொறுப்பேற்று நடத்தி வந்தனர். இளம்பெண்கள் இடையேயும் மக்களிடையேயும் அதற்கு நல்லதொரு வரவேற்பு கிடைக்க தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை வெளியே பகிர அஞ்சி ஒதுங்கி இருக்கும் பெண்களிடமிருந்து தகவல்களை சேகரித்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் குறித்து எச்சரிக்கை பதிவு போட்டால் மற்ற பெண்கள் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க உதவுமே என்று மெரினாவுக்கு தோன்ற அதை செயல்படுத்த ஆரம்பித்தாள். அவளின் ஆர்வமும் தொழிலின் வேகமும் புரிந்தாலும் இந்த இடத்தில் நமக்கு விவேகமும் தேவை என்று அவளை சரியாக வழிநடத்தினாள் மணிகர்ணிகா. அதுபோன்று நமக்கு வருகின்ற அதிகாரப்பூர்வமில்லாத தகவல்களை தளத்தில் பகிரும் முன் மிகுந்த கவனத்துடன் தங்களுக்கு மின்னஞ்சலில் வந்திருக்கும் தகவல் உண்மைதானா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்துவிட்டே பதிவேற்றம் செய்ய வேண்டும். இல்லையெனில் தங்களுக்கு பிடிக்காத ஆண்களை பழிவாங்க என்று நாட்டில் உலவுகின்ற சில மோசடி பெண்களுக்கு நாம் தவறாக வழி ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆகிவிடும் என்று மூத்தவளாக எச்சரித்தாள். இருவரின் வழிகாட்டுதலிலும் இன்று வரை எந்தவித சிக்கலிலும் சிக்கிக் கொள்ளாமல் நல்ல முறையில் தளத்தை நிர்வகித்து வருகிறாள் மிருணாளினி. இங்கே இவர்கள் அந்த மர்ம நபரை குறித்து தங்களுக்குள் கலந்தாலோசித்துக் கொண்டிருக்க, ஒருபுறம் காவல்துறையும் இது தொடர்கதையாகி தங்களுக்கு புது தலைவலியை உண்டாக்குமோ என்று 2 கேஸ்கள் சம்பந்தப்பட்ட ஃபைலையும் தனியாக குழு அமைத்து ஆய்வு செய்து கொண்டிருந்தது. மறுபடியும் அந்த 3 குற்றவாளிகளில் 2ஆம் அவனும் மர்மமான முறையில் காணாமல் போனான். அடர்ந்த கருப்பு நிற துணியால் கண்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் நாற்காலியோடு சேர்த்து தன் கை கால்களும் வளைத்து கட்டப்பட்டிருக்க, வெறும் உள்ளாடைகளுடன் தான் அமர வைக்கப்பட்ட இருப்பதை மயக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல நினைவு மீண்டு கொண்டிருந்த அந்த கயவன் பெரும் பீதியுடன் உணர்ந்தான். என்ன, இன்னும் மயக்கம் முழுசா தெளிய மாட்டேங்குதா என்று ஒரு குரல் கர்ண கொடூரமாக ஏளனத்துடன் வந்து இவன் செவியில் மோத இவனுடன் அச்சத்தில் நடுங்க துவங்கியது. 4 நாட்களுக்கு முன்னர்தான் இவனுடைய கூட்டாளி குமாருக்கு நேர்ந்த தாக்குதல் குறித்து கேள்விப்பட்டு முற்றிலுமாக அரண்டு போயிருந்தான் இந்த சக்திவேல். அதிலிருந்து வீட்டை விட்டு வெளியே வர பயந்து உள்ளேயே அடைந்து கிடந்தவனுக்கு திடீரென்று அர்த்த ராத்திரியில் உறங்கும் பொழுது பெரிதாக மூச்சு திணறல் ஏற்பட்டது. ஒரு நிலையில் தன்னை சமாளிக்க முடியாமல் அறையை விட்டு தள்ளாடியபடி வெளியே வந்து பெற்றோரிடம் உதவி கேட்க, தாய் வெறுப்புடன் முகத்தை திருப்பிக் கொள்ள தந்தைதான் வேண்டா வெறுப்பாக மருத்துவமனை அழைத்து சென்றார். போகின்ற வழியில் இவர்களுடைய இருசக்கர வாகனத்தை வெள்ளை நிற வேன் ஒன்று இடித்து தள்ள அதில் நிலை தடுமாறி தந்தையும் மகனும் சாலையில் கீழே விழுந்தனர். அடுத்த நொடி இருவரின் முகத்திலும் குளோரோஃபார்ம் தெளித்த கைக்குட்டையை வைத்து யாரோ அழுத்தி பிடிக்க இருவரும் மயங்கி சரிந்திருந்தனர். பையனோட முகத்துல கொஞ்சம் தண்ணி தெளிக்கப்பா என்ற குரல் கேட்கவும் பதறி அடித்து சுற்றுமுற்றும் தலையை திருப்பினான் சக்தி. எங்கும் மயான அமைதி சூழ்ந்திருக்க அவன் முகத்தில் சுரீர் என்று தண்ணீர் தெளிக்கப்பட்டது. சக்தியோ, யார் நீங்க, என்ன விட்டுடுங்க என்றதற்கு அங்கே மௌனமே பதிலாக கிடைத்தது. என்ன எதுக்காக அப்படி கடத்தி வச்சிருக்கீங்க என முடிக்க முன்னே கடகடவென்று சிரிப்பொலி கேட்டது. பாருடா, ரொம்பவும் அப்பாவி புள்ள மாதிரி இப்படி கேள்வி கேட்டா என்ன செய்யறது? நிஜமாவே உன்னை எதுக்காக கடத்திருக்காங்கன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியாதா என நக்கலாக கேள்வி கேட்ட குரல் அடுத்து இறுக்கத்தை தத்து எடுத்திருந்தது. ஏண்டா, உன் கூட்டாளிக்கு நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு தானே வீட்டை விட்டு வெளியவே வராம உள்ளேயே அடைஞ்சு கிடந்த, அப்புறம் கேள்வி வேற கேக்குற என்றது அக்குரல் கோபமாக. இவனுக்கு வியர்த்து வடிய துவங்க, பேசினது வர போதும், சீக்கிரமா சிகிச்சை ஆரம்பிங்க என்று உத்தரவிட்டது அக்குரல்.
இவன் அலறி அடித்து, இல்ல வேண்டாம் வேண்டாம் என பதறும் பொழுதே அவன் கைகள் இரண்டிலும் கிளிப் போன்ற எதையோ மாற்றி மேலே ஏதோ மெல்லிய கயிற்றால் இறுக கட்டுவது புரிந்தது இவனுக்கு. தன்னை என்னவோ செய்ய போகிறார்கள் என்று மிரண்டு போனவன், என்ன விட்டுருங்க, இனிமே அந்த மாதிரி எந்த பொண்ணையும் நான் எதுவும் செய்ய மாட்டேன், என்ன விட்டுருங்க என கதறினான் சக்தி. ஆஹா, இனிமே செய்ய மாட்ட சரி, ஆனா ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு தண்டனை தர வேண்டாமா உனக்கு? வழக்கமான அளவையே கொடுங்க என்று அந்த குரல் உரும இவன் உடலில் வீரிய மிக்க மின்சாரம் பாய்ந்து இவனை அலறி துடிக்க வைத்தது. அடுத்த 10 நிமிடங்களில் சக்தியின் தலை தொய்ந்து விழ, இன்னைக்கு இது போதும், மீதிய நாளைக்கு பாத்துக்கலாம் என்றதோடு அக்குரலின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அவனை சுற்றி இருந்த காலடி யோசைகள் மெதுவாக தேய்ந்து மறைந்தது. அரைகுறை மயக்கத்தில் இருந்தவனுக்கு உடலில் உள்ள தசைகள் முழுவதும் தாங்க முடியாத கடும் வலி கொடுக்க லேசான மூச்சு திணறலோடு போராட துவங்கினான். இப்பொழுது கொடுத்த தண்டனையே இவனுள் பெரிதும் மரண வீதியை கிளப்பி இருக்க, குமாருக்கு செய்தது போலவே துவங்கி இருப்பவர்கள் அடுத்து தன்னையும் அதுபோன்று தண்டிப்பார்களோ என்று எண்ணி கதிகலங்கி போனான். அவனுடைய அச்சத்தை சிறிதும் பொய்யாக்காமல் மறுநாள் சக்தியின் உடல் முழுவதும் கெட்டியான சர்க்கரை பாகை ஊற்றி பல நூறு கட்டெரும்புகளையும் மனிதனின் உடலை கடுமையாக கடிக்கும் சுள்ளெரும்புகளையும் மேலே ஊர்ந்து செல்லுமாறு கொட்டினர். ஐயோ வேணாம், இல்ல வேணாம், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க என்று உடலை உதறியபடி அவன் அலறி துடிக்க ஆவேசமாக எதிரொலித்தது அந்த குரல். எப்படித்தானடா அந்த பொண்ணு உன்கிட்ட கதறி இருப்பா? நீங்க விட்டீங்களாடா அவளை? ஈவு இறக்க இல்லாம அவளை படும் பாட ரசிச்சு அவமானப்படுத்தி வழியில துடிதுடிக்க வச்சு சாகடிக்கல என்றது ஆக்ரோஷமாக. அன்றைய நிகழ்வில் தங்களின் கேடுகட்ட செயலால் அவள் பதறி துடித்து விட்டு விடுமாறு கெஞ்சி கதறியது இவன் நினைவில் வந்து நிற்க, இவன் வார்த்தைகளின்றி ஒரு நொடி உறைந்து போனான். என்னால வழி தாங்க முடியல, என்ன இந்த ஊரு மட்டும் வண்டிச்சு விட்டுருங்க, உங்களை கெஞ்சி கேக்குற என்று உடல் முழுவதும் ஊறிய எறும்புகளின் கடியை தாங்க முடியாமல் அடுத்த நொடி அவன் அலறி தவிக்க மெல்லைய பெருமூச்சொலி கேட்டது அங்கே. ஆனா எனக்கு இப்பதாண்டா கொஞ்சமா திருப்தியா இருக்கு. அந்த பொண்ணு அனுபவிச்ச கொடுமைக்கு கொஞ்சமாவது உன்னை வழியில துடிக்க வைக்க முடிஞ்சதே. இத்தோட நாங்க உன்னை விட்டுட போறதில்லடா. தெரியும் 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 குமாருக்கு நடந்தது என்னன்னு எனக்கு முழுமையா தெரியும் என்று துணியை கொண்டு மூடியிருந்த கண்களின் வழியே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட, உடலெங்கும் ஆங்காங்கே எறும்புகளின் கடியால் தோள் தடித்துவிட வலியோடு கதறி அழுதவனிடம், குட், நாளைக்கு அதுக்கு தயாராரு என்று ஏளனமாக உத்தரவிட்டது அக்குரல். என்னால இதே தாங்க முடியல, என்னோட விரல்ல வேற வெட்டிடாதீங்க என்று எறும்பு கடியால் உதடுகளில் ரத்தம் பெருகி வழிய உயிர் பிச்சை கேட்டு அழுதான் சக்திவேல். இதெல்லாம் 1 வாரம் இல்லைன்னா 10 நாள்ல சிகிச்சை எடுத்துக்கிட்டா சரியாயிடுமே. ஆனா வாழ்ற காலம் முழுசும் தங்களோட பொண்ணுக்கு நேர்ந்த கொடுமையை நினைச்சு பரிதவிக்கிற அந்த பெற்றோருக்கு நாங்க தகுந்த நியாயம் செய்ய வேண்டாமா? கையில உள்ள எல்லா விரலையும் அழகா வெட்டி எடுத்துருவோம். அவர்களைப் போலவே இறக்கும் வரையில் அனுதினமும் உன்னுடைய முடத்தை பார்த்து நீ வருந்தி தவிப்பாய். அதற்குத்தான் உங்களை கொல்லாமல் இப்படி அரைகுறையாய் உயிரோடு விடுவது என்று கர்ஜித்தது அந்த குரல். நாளையிலிருந்து சாப்பிடுறதுல இருந்து கழுவுறவரை நீ அடுத்தவங்களோட உதவியை நம்பித்தாண்டா வாழணும். அதுல எத்தனை அவமானத்தை நீ சந்திக்கணுமோ தெரியல என போலியாக உச்ச கொட்டிய குரல் சக்தியின் வழிகள் அதிகப்படியான உடல் வலியும் அயர்விலும் மயக்கத்தில் சொருகுவதைக் கண்டு, அவ சாகக்கூடாது, தேவையான சிகிச்சை கொடுத்து சாப்பாடு இல்லாம இன்னும் 2 நாளைக்கு தொடர்ந்து அவன் உயிர் வாழ்றதுக்கு வேண்டிய சத்து மருந்தையும் உடம்புல செலுத்துக என்று அங்க நின்று இருந்தவர்களிடம் அழுத்தமாக கூறியது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.